திருமாவளவனுடைய எந்த கருத்தையுமே முன்னுதாரணமா வச்சு பேச முடியாது. அதிமுக ஆட்சியில கூட 40,000 போராட்டம் தமிழகத்துல நடந்திருக்கு. மோடிக்கு எதிரான மனோநிலை உருவாவதற்கு காரணம் இந்த தவழ்ந்த பாடியாருங்கிறது தொடர்ந்து நான் குற்றம் சொல்லிட்டு வந்திருக்கேன். எனக்கு ஓட்டு போடாதவனுக்கும் நான் தான் முதல்வர் அப்படிலாம் சொல்லி உருற்ற இந்த பொம்மை முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகம் பாசிஸ்ட் மனோபாவத்துடன் தமிழகத்தில் நடந்து கொள்வதன் வெளிப்பாடு தான் இது. ஜாதிகளை கடந்தவர்கள் நாங்கள், மதங்களை கடந்தவர்கள் நாங்கள் சொல்ற கம்யூனிஸ்ட் இதே கே பாலகிருஷ்ணன் சிதம்பரத்தில் ஓட்டு கேட்கும் போது கே பாலகிருஷ்ண படையாச்சின்னு போட்டு ஓட்டு கேட்டுக்கிட்டாரு. ஒருவேளை திமுக இருந்து இவரு திருமாவளவன்லாம் பணம் எதிர்பார்க்கிறாங்களா? யார் அந்த சார்னு கேட்டா அந்த சாரை பிடிக்கிறதுக்கு பதிலாக அந்த பாட்டியை பிடிக்கிறதுக்கு ஒரு 3 தனிப்படை அமைச்சிருக்காங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை தொடர்பாக எதிர்க்கட்சிகள்லாம் போராட்டம் நடத்தி வராங்க. அந்த போராட்டத்துக்கு உரிய முறையில் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் கூறியிருக்காரு. அதாவதுங்க, திருமாவளவன் என்றைக்குமே ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஓலா யூபர் வாயராக தான் நான் பார்க்குறேன். அவர் நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறது, அவர் இந்த விஷயத்துக்கு கையில் எடுத்து துணிச்சலாக சொல்லியிருக்காரு. இதை ஒரு குறுக்கு சால் ஓட்டை பயன்படுத்துகிறாரு. நான் உங்களுக்கு திருமாவளவனை பற்றி சொல்லிவிட்டு அவர் கருத்தை பற்றி நான் வரேன். ஃபஸ்ட்டு திருமாவளவனுடைய எந்த கருத்தையுமே எந்த காலத்திலையுமே நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக வச்சு பேச முடியாது. ஏன்னா 99 கருணாநிதியை கடுமையாக சாடி பேசினார். 2001 கூட்டணி வச்சார். பிஜேபியோட கூட்டணியே இல்லைன்னு பிஜேபியோடு சேர்ந்து ஒரே மேடையில் தான் 2001 கூட்டணியில் இருந்தார். அதுக்கப்புறம் ஜெயலலிதாவோட நான் அந்த பெண்மணி ஜனநாயக மற்றவர் அப்படின்லாம் சொன்னவர் கடைசியில் அந்த அம்மாவோட போய் தான் 2006 அந்த அம்மாவோட போய் தான் நின்றுக்கிட்டார். 2009 காங்கிரஸை ஒழிக்கிறது தான் என்னுடைய பிறவி பயனை. காங்கிரஸை வேரோடி மண்ணோடும் வீழ்த்த வேண்டும். இலங்கையில் என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளை கிளஸ்டர் கொண்டு போட்டு கொன்ன கட்சி காங்கிரஸ் கட்சின்னு சொல்லி 2வது மாதம் காங்கிரஸ் கட்சியோட போய் கூட்டணி வச்சு விவஸ்தையே இல்லாத மனிதர் தான் திருமாவளவன். அதே மாதிரி கருப்பு எம்ஜிஆர்னு பல பேர் விஜயகாந்தை சொல்லும்போது விஜயகாந்த் ஒரு அரசியல் ஊனம் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் எம்ஜிஆருங்கிற கைத்தடியோடு வரக்கூடிய ஒரு அரசியலுக்கு தகுதியற்ற மனிதர் தான் அப்படின்னு சொன்னவர் திருமாவளவன் தான் விஜயகாந்தை பற்றி. அதுக்கப்புறம் அதே விஜயகாந்தை முதல்வர் ஆக்கிறது தான் என்னுடைய வேலைன்னாரு. அவர் அதனால் கண்ணாடி விரியன் கட்டு விரியன் அப்படின்லாம் கருணாநிதியை ஒரு வசைப்பாடினது உங்களுக்கும் ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் அதே கருணாநிதியோட போய் கூட்டணி வச்சார். அதனால் அவர் இதை குறுக்குசால் ஓட்டத்துக்கு பயன்படுத்துவார். அவர் அரசியலில் ஒரு உறுதியான நிலைப்பாடோ ஒரு தெளிவான கருத்தோ இல்லாமல் ஒரு ஆதாயவாதி தான் திருமாவளவன். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, இந்த கழுதையே காரி துப்பின மொமெண்ட்னு வடிவேலுக்கு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இப்பேற்பட்ட திருமாவளவனே ஸ்டாலினை பற்றி குறை சொல்கிறாருன்னா அப்போ ஸ்டாலின் ஆட்சி லட்சணம் எந்த அளவில் இருக்குதுன்னு பாருங்கள். அதிமுக நான் அதிமுகவை அதுவும் இந்த தவழ்ந்தபாடியார் ஆட்சியெல்லாம் நான் ஏற்றுக்கிட்டதே கிடையாது. தொடர்ந்து தவழ்ந்தபாடியார் மேலே அவர் முதல்வராக இருக்கும்போதும் நான் குற்றம் சுமத்தினவன். நான் மீண்டும் சொல்கிறேன், அதிமுக ஆட்சியில் கூட 40,000 போராட்டம் தமிழகத்தில் நடந்திருக்கு அப்படின்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது. அவங்க கூட ஜனநாயக விதமாக போராடுவதற்கு, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஆன்டி மோடிக்கு எதிரான மனோநிலை உருவாவதற்கு காரணம் இந்த தவழ்ந்தபாடியாருங்கிறது தொடர்ந்து நான் குற்றம் சொல்லிட்டு வந்திருக்கேன். அந்த தவழ்ந்தபாடியார் ஆட்சியில் கூட பல்வேறு விதமான போராட்டங்கள், விதவிதமான போராட்டங்கள், தினசரி போராட்டம் நடந்த வண்ணமே இருந்தது. ஆனால் நாங்கள் அனைவருக்குமானவர், நாங்கள் எனக்கு ஓட்டு போடாதவனுக்கும் நான் தான் முதல்வர் அப்படிலாம் சொல்லி உருற்ற இந்த பொம்மை முதல்வர் ஃபோட்டோ ஷூட் ஆட்சி காலத்தில் தான் பாசிசம் தழைத்து ஓங்குகிறது. ஆலமரம் மாதிரி, ஆலமரம் எப்படி ஒரு பறந்து விரிந்து பிரம்மாண்டமாக இருக்குமோ அந்த மாதிரி தமிழகத்தில் ஒரு பாசிஸ்ட் மனோபாவத்துடன் திமுக செயல்படுகின்றது என்று குற்றம் சாட்டுகின்றேன். என்ன காரணம்னா, முன்னாடி போய் நாங்கள் வள்ளூர் கோட்டத்திலேயோ கலெக்டர் ஆஃபீஸ் வாசல்லையோ சைதாப்பேட்டை ஆர்ச்சிலையோ போய் நாங்கள் போராட்டம் நடத்த போனோம்னா மேடை போட்டு கோஷம் போட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு அடையாள கைது நடக்கும். இப்போல்லாம் நாங்கள் போய் இறங்க உடனடியாக அதுவும் குறிப்பாக கடந்த ஓராண்டு காலமாக வள்ளூர் கோட்டத்தில் போராட்டம்னு அறிவிச்சாச்சுன்னா அந்த இடத்துல இம்மிடியட்டாக போய் கைது செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய நாங்கள் போய் நான் கூட எனக்கு பல்வேறு உடல் பிரச்சனையோடு போய் இறங்கினோன்னா வாங்க சார்னு போலீஸ்காரங்க எங்களை என்னையும் வேனில் ஏற்றி அழிச்சிட்டு போவாங்க. நான் என்னமோ அந்த இடத்துல ஒரு பெட்ரோல் பாம்பு போடுற மாதிரியோ இல்லைன்னா நான் கூப்பிட்ட ஒன்று ஒரு லட்சக்கணக்கான மக்கள் வரா மாதிரியோ நினச்சி நான் கூட அங்கே போய் நிற்க முடியாது, ஒரு சாதாரண தொண்டன். அந்த அளவுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம்
எதிர்க்கட்சிகளின் குரல் வலையை நசுக்குகின்றது. தனக்கு எதிராக யாரும் பொதுவெளியில் பேசக்கூடாது, ஒரு கருத்துருவாக்கம் நடந்துவிடக்கூடாது என்று திராவிட முன்னேற்ற கழகம் ஃபேசிஸ்ட் மனோபாவத்துடன் தமிழகத்தில் நடந்து கொள்வதன் வெளிப்பாடு தான் இது. இதை நான் சொல்லலை, நான் விமர்சிக்கக்கூடிய சீமான் சொல்கிறாரு. போன வாரம் சீமானுக்கும் இதே இதுதான். போய் இறங்கினோடனே சீமானையும் கைது பண்ணுறாங்க. இதை நான் சொல்கிறத தாண்டி பாலகிருஷ்ணன் சொல்லிருக்காரு, சிதம்பரம் கே பாலகிருஷ்ணன். நான் சாதாரணமாக ஜாதி இதாக சொல்ல மாட்டேன், ஜாதிகளை கடந்தவர்கள் நாங்கள், மதங்களை கடந்தவர்கள் நாங்கள் சொல்கிற கம்யூனிஸ்ட் இதே கே பாலகிருஷ்ணன் சிதம்பரத்தில் ஓட்டு கேட்கும்போது கே பாலகிருஷ்ண படையாச்சின்னு போட்டு ஓட்டு கேட்டுக்கிட்டாரு. தமிழ்நாட்டில் வந்து போராட்டங்கள் நடத்துறதுக்கே இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு. எனக்கு என்ன டவுட்டாக இருக்குன்னா, ஒருவேளை திமுகட்டேருந்து இவர் திருமாவளவன்லாம் பணம் எதிர்பார்க்குறாங்களா, இல்லை கமிட்டி ஏதாவது எதிர்பார்க்குறாங்களா என்னங்கிறது தெரியல. எதாக இருந்தாலும் அதுக்கோத்திரமாவது அதை காரணமாக முன்னிட்டாவது இவங்கெல்லாம் உண்மையை பேசுகிறாங்களே. தமிழ்நாட்டில் ஒரு பாசிச ஆட்சி தான் நடக்குதுங்கிறது இப்போ திருமாவளவன் கே பாலகிருஷ்ணன் போன்றவங்கள்லாம் சொல்கிறதா தான் நான் பார்க்குறேன். தமிழ்நாட்டில் மாற்றுக்கருத்து சொன்னால் உடனடியாக அவங்கள பிடிச்சி ஜெயிலில் வைப்பான். இந்து முன்னணியில் எண்ணற்ற சகோதரர்களை கைது செஞ்சாங்க. ரங்கராஜன் நரசிம்மன் அவர் வந்து எல்லாரையும் திட்டிருக்காரு, எங்களை திட்டியிருக்காரு, எங்களுடைய ஆட்கள் பல பேரை திட்டியிருக்காரு, அண்ணாமலையை பற்றி வண்டியாக திட்டியிருக்காரு, அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய டிஆர் ரமேஷ்லேருந்து அண்ணன் ஹெச் ராஜாலேருந்து எல்லாரையும் வசைப்பாடியிருக்காரு. இருந்தும் கூட அவர் மேலே அவர் வந்து ஒரு கேஸில் ஜாமீன் வாங்கினா அடுத்த கேஸ் இமிடிட்டார் உடனடியாக அவர் மேலே 7 கேஸ். அப்போ நீங்கள் பேசாமல் ரங்கராஜன் நரசிம்மலை குண்டர் சட்டத்தில் கைது பண்ணியிருக்கலாமே. உங்களை யார் வேணான்னு சொன்னது? உங்கள்கிட்ட தான் சர்வ வல்லமையும் உங்கள்கிட்ட ஆட்சி அதிகாரங்கள் அப்படியே கொட்டி கிடக்கல உங்களுக்கு, ஏன் அதை செய்யலை? இவங்களுடைய நோக்கம் யாரும் திமுகவை எதிர்த்து பேசக்கூடாது, திமுகவை எதிர்த்து பேசினா அவங்க குரல் வலையை நசுக்கணுங்கிற காரணத்தினால்தான் திமுக பயந்து போய் கிடக்கின்றது. அதற்கு உதாரணம் தான் அந்த பாட்டி. அந்த இப்போ வந்து யார் அந்த சார்னு கேட்டால் அந்த சாரை பிடிக்கிறதுக்கு பதிலாக அந்த பாட்டியை பிடிக்கிறதுக்கு ஒரு 3 தனிப்படை அமைச்சிருக்காங்க. என்ன ஒரு மானங்கட்ட பழப்பு பாருங்கள் தமிழ்நாட்டில். நிகழ்ச்சியை பங்கேற்று கருத்தில் தெரிவித்தமைக்கு மிக நன்றி. நன்றி, வணக்கம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.